ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வெறும் வெள்ளைக்கரு அதாவது ஒயிட் எக் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு 5 காய்கறி சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வெயிட் லாஸில் இருக்கோன்றதே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறீங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ இது கூட நீங்கள் மார்னிங் எழுந்ததும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன். அந்த ஜூஸ் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் குக்கும்பர் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் சேர்த்துக்கலாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வெஜிடபிள் கட்டரில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி, அதாவது முட்டையில் சேர்த்தா என்னெல்லாம் நல்லா இருக்குமோ அந்த காய்கறிகள், அதாவது கேப்சிகம் 3 குடமிளகா நான் எடுத்திருக்கேன். அண்ட் வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நான் பெப்பர் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், அண்ட் கொத்தமல்லி நிறையா போட்டிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆனியன் லீஃப் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா புதினா, மற்ற நிறைய கீரையெல்லாம் இருக்குது, அந்த கீரையெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்காக இன்னும் ஸ்பெஷலாக இன்னொரு 8 வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து போடுற மாதிரி நான் ஒரு டிஷ்ஷஸ் போடுறேன். எக்கிலே போட்டு பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பட்டர் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் டிஷ்ஷஸ் பாருங்கள். என்ஜாய்.